பிரைஸ் தி லார்ட். யோபு 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கைகள் உள்ளவன் மேன்மேலும் பலத்து போவான். Job chapter 17 and the verse 9 says, the righteous keep moving forward and those clean hands become stronger and stronger. The righteous keep moving forward. இந்த நேரத்தில், இந்த நாளில் நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான் என்று தமிழில் வாசிக்கிறோம். இந்த பவர் டிரான்ஸ்லேஷன் பைபிள் பார்க்கும்போது the righteous will moving forward. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் பின்னடைவு என்பது இல்லை. என்றைக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, நம்முடைய வாழ்நாளெல்லாம் பரலோகம் சென்று சேர்கின்ற வரையில ஒவ்வொரு நாளும் நம்முடைய காலடிகள் உறுதியாக முன்னோக்கி செல்ல பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு நாளும் பின்னடைவு என்பது கிடையாதுங்க. வேதம் சொல்லியிருக்கிறது, தேவனுக்கு பயந்து தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் ஒவ்வொரு படியா உண்டு. ஆவிக்குரிய முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம், ஞானத்துல முன்னேற்றம், அபிஷேகத்துல முன்னேற்றம், வரங்களிலே முன்னேற்றம், ஜெப வாழ்க்கையில முன்னேற்றம், பரிசுத்த வாழ்க்கையில முன்னேற்றம், தேவனோடு உள்ள நடக்கிற அந்த அனுபவத்துல முன்னேற்றம். எஸ், உங்க வாழ்க்கையிலும் இந்த வசனம் அது நிறைவேறும்படி ஆவியானவர் இந்த நேரத்தை உணர்த்துகிறார். வேதம் சொல்லியிருக்கிறது, சுத்தமுள்ள கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டோட கேட்கணும், என் கைகள் சுத்தமா இருக்குதாங்க. அப்படி என்றால் அநீதிக்கு என் கைகள் போகக்கூடாது, அக்கிரமத்துக்கு என் கைகள் வேலை செய்யக்கூடாது, அநியாயமா யாரிடத்தில் என் கைகளால் வாங்கக்கூடாது. இந்த கைகளால் ஒரு வேலையை நான் செய்கிறேன் என்றால், சுத்தமுள்ள ஆண்டவரே என் வருமானத்துக்கு அப்பா அது நீதி உள்ள விதமாக நான் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்ய. வேதம் சொல்லியிருக்கிறது, கிளீன் ஹேண்ட்ஸ் பிகம் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர். தேவனுடைய வார்த்தைக்குள்ள நாம் வரும்போது நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒரு மேன்மை வேண்டும் என்றால் சுத்தமுள்ள கைகள் நமக்கு வேண்டும். தேவ ஆவியானவர் இந்த நாளில் உங்களுக்கும் இந்த வார்த்தையின்படி நீங்கள் மென்மேலும் பலப்பட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளிலே நீங்கள் மென்மேலும் பலத்து தேவனுக்குள் வளருவீங்க. உங்கள் வழிகள் முன்னோக்கும். ஆண்டவரை கேளுங்க, நான் நீதிமானா இருந்து நான் வாழ உதவி செய்வேன். அப்பா ஆண்டவரே, சுத்தமுள்ள கைகளோடு நான் வாழ உதவி செய்வேன். இதை மட்டும் கேளுங்க. ஆண்டவர் கொடுக்கிறது உங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பெருக்கிக் கொண்டே கொடுப்பார். நீங்கள் பலத்து கொண்டே ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, இந்த நாளில் நீங்கள் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தை யாரெல்லாம் இப்போது கேட்கிறார்கள், உங்கள் கிருபை, உங்கள் தயவு, உங்கள் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வது. சமாதானத்தின் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும். இந்த வார்த்தை அப்படியே உங்கள் வாழ்க்கையில பலிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.